சரி, இன்னொரு அறிவிப்பை சொல்றேன். தேங்க்யூ புத்தகம் சார், வந்து தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சார். அதை காமிக்கணும்னு அன்னைக்கு வந்தேன். வந்ததுமே சந்தேகம்னு போயிடுச்சு. சந்தேகத்துக்கு உண்டான வழியை போயிடுச்சு. நல்ல பெரிய டைரி சைஸ்ல போட்டாச்சு. சின்னதா போடாம ஒடுக்கமா போடாம டைரி சைஸ்ல போட்டு என் போட்டோவோட அட்டையோட போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இந்த இருக்கு நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார். பியூர் சார் உங்க போட்டோ வேற போட்டோ மாத்திருக்கலாம்ல சார். இந்த ப்ளூ கலர் ஷர்ட் கிரீன் கலர் ஷர்ட் போட்ட நாங்க ராசியை பார்க்கணும். நாங்க ஜோசி காட்டுறோம், ராசி பார்க்க மாட்டோமா? என்ன நீங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதே இந்த சிவப்பு சட்டை தான் மேடம். வெளி உலகத்துக்கு கொண்டு போய் காமிச்சு இல்ல, அது என்னமோ ஒரு மனசுக்கு ஒரு போட்டோ வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால இந்த போட்டோ விடவே கூடாதுன்னு அப்படியே வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அந்த போட்டோல தான் நீங்க சிரிச்சிருக்கீங்க, மத்த போட்டோலாம் உருன்னு இருக்கீங்க, அவ்வளவுதான் சார் வித்தியாசம். இதுல உங்க எல்லாரையும் கௌரவிக்கும் விதமா இன்னொரு சம்பவத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். என்ன சம்பவத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னா, என் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்கும் சகோதர சகோதரிகள்னு போட்டு உங்க 70 பேர் பேரையும் வச்சிருக்கிறேன். எதிர்பார்க்கல சார். என்ன கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ல சின்ன சின்ன பிழை திருத்தங்கள் வந்துடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இத நாங்க எதிர்பார்க்கல சார். ஆமா சார், சர்ப்ரைஸ் சார். சரியா? உங்க 70 பேர் பேரையும் இதை நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். பிழை திருத்தங்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல அந்த ஆளுக்கு பிரசாந்த்னு தெரியுதா, பிரசாந்த்னு தெரியலையா, எல்லாத்துக்குமே பிரசாந்த் அடிச்சு வச்சிருக்காரு. சரியா? நம்ம பெங்களூர் பிரசாத்துக்கும் பிரசாந்த் தான் போட்டு வச்சிருக்காரு. நம்ம கோயம்புத்தூர் பிரசாத்துக்கும் பிரசாந்த் தான் போட்டு வச்சிருக்காரு. நம்ம கிரி பிரசாத்துக்கும் வெறும் பிரசாந்த் தான் போட்டு வச்சிருக்காரு. அது ஒண்ணுதான் இந்த இடத்துல மிஸ்டேக் வந்துச்சு, தவறா எடுத்துக்கிறாங்க. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா அது அவருடைய மிஸ்டேக்கான்னு தெரியல. அது ஒண்ணுதான். மற்றபடி எல்லாருடைய பேருமே போட்டுக்கிறேன். எல்லாருடைய பேரும் 70 பேரையும் வந்தே ஆகணும் போட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். என் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்கும் சகோதர சகோதரிகள் வச்சுட்டேன். சரியா? இந்த புத்தகம் 5000 புத்தகம் 10,000 புத்தகம் அடிச்சாலும் உங்களுடைய பேர் எல்லா புத்தகத்திலும் இருக்கும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். 70 பேர் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேன். பாத்துக்கோங்க சார், இதுக்குன்னே வந்துருவோம் சார் எல்லாரும். சார் ஃபேமிலியோட வந்துரும். இதுல அன்னைக்கு 60-65 டைட்டில் படிச்சு காமிச்சிட்டு அது பிறகு என்னென்ன எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நீங்க எல்லா பேரும் ஒரு சிலது கொடுத்துருந்தீங்க. இதுல வேற என்னென்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னா, ராகுகேது ரகசியங்களை எழுதியிருக்கிறேன். ராகுகேதுடைய தசாபுத்திக்கு பலன் எடுக்கிறது எப்படின்னு எழுதியிருக்கிறேன். எல்லாமே ஃபார்முலா தான். மிட் பாயிண்ட் பத்தி எழுதியிருக்கிறேன். மையப்புள்ளிகளை பத்தி எழுதியிருக்கிறேன். புனர்புது வசம், அகால மரணம், ஏற்கனவே இறந்து போறடைய ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எடுத்திருக்கிறேன். இந்த மூளை வளர்ச்சி, ஆட்டிசம், அது சம்பந்தமாக எடுத்திருக்கிறேன். சரிங்களா? நிறைய எழுதியிருக்கிறேன். அந்தரங்க ரகசியங்களுக்கு ஓரளவுக்கு நிறையவே 30 பக்கம் வர்ற மாதிரி 30 பக்கம் வரைக்கும் வர்ற மாதிரி ஃபார்முலாவா எழுதிருக்கேன். இந்த இஎன்டி காது தொண்டைக்கெல்லாம் எழுதிருக்கிறேன். ராகுகேது ரகசியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அந்தரங்க ரகசியங்கள்ல 9 கிரகங்களுடைய காரகத்துவ ரீதியா அது எந்த மாதிரி அந்தரங்க ரகசியத்தை வெளிப்படுத்தும், எப்படி 9 கிரகங்களும் காரகத்துவ ரீதியாக எப்படி வந்து தன்னுடைய அந்தரங்க ரகசியங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதையும், அது வாங்கதான் ஆதிபத்தியம் பிறப்பு லக்கணத்துக்கு ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோம். அந்த ஆதிபத்திய ரீதியா தன்னுடைய வந்து குணத்தை, அந்தரங்க ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்ட்டு 2 எழுதியிருக்கேன். 9 கிரகங்கள் வச்சு எழுதியிருக்கேன். இது போக 4ஆம் படம், 7ஆம் படம், 9ஆம் படம் பாவ ரீதியா ஒரு சில அந்தரங்க ரகசியங்களும் எழுதியிருக்கிறேன். அது போக என்னன்னா, சுக்கிரன் உணர்ச்சிக்காரன் இல்லையா, சுக்கிரன் உணர்ச்சிக்காரன். அந்த சுக்கிரன் உணர்ச்சிக்கு காரணோட வேற ஒரு கரகம் சேரும் போதுதான் ஒரு மனுஷன் தப்பு பண்றேன். சேர்க்கனா என்ன, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், திரிகோணம், பார்வை அப்படி சொல்றோம்ல. அப்ப அந்த கரகத்தை சுக்கிரன் கூட என்னென்ன கரகம் சேர்ந்தா எந்த மாதிரியான உணர்ச்சி வசத்தை தூண்டுது, அது எந்த மாதிரியான ஒரு பால் உணர்ச்சியை தூண்டுது, அது எந்த இடத்துல இருந்தாங்கிற மாதிரி சுக்கிரன் பிளஸ் சூரியன், சுக்கிரன் பிளஸ் சந்திரன், சுக்கிரன் பிளஸ் புதன், சுக்கிரன் பிளஸ் செவ்வாய்னு 9 கிரகங்களுக்கு போட்டி எழுதியிருக்கிறேன். சரியா? இது போக ஸ்பெஷலா லெஸ்பியன் செக்ஸ், ஹோமோ செக்ஸ், மிருகங்களோட உறவு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். சகோதர உறவு முறையில உள்ளவங்க கூட யாரும் ஒரு தப்பான பாதையில ஈடுபடுவாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறேன். உடல் உறுப்புகளுடைய ரகசியங்கள் சொல்லி எழுதியிருக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்களும் எழுதி வச்சிருக்கிறேன். மொத்தத்துல ஒரு 115 டைட்டில், ஒரு நன்றி உரையோட சேர்த்து 116 வகையான டைட்டில் எழுதி முடிச்சிருக்கிறேன்.
நிறைய பக்கம் வரும் பார்த்தேன். டைரி பக்கத்துல போடும்போது, டைரி சைஸ்ல போடும்போது, பெருசா போடும்போது மொத்தத்துல ஒரு 130 கிலோ 130 பக்கத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. 128 125 வச்சுக்கலாம். 125 பக்கத்துக்குள்ளேயே சிம்பிளா மினி டைரி மாதிரி ஆக்கிட்டேன். சரிங்களா? மினி டைரி மாதிரி. இதுல உள்ள அத்தனையும் நீங்க படிச்சு மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சு உள்வாங்கி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு திறமையான ஜோதிடர். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். நன்றி. ஓகே Thank you, சார், sir. தேங்க்யூ. தேங்க்யூ கலர் சார். நல்லா இருக்கா? அட்டை கலர் நல்லா இருக்கா? அருமையா சார். நைஸ் செம்ம அட்ராக்டிவ். சூப்பரா இருக்கு சார். இதுக்காக உழைப்பு போட்டது யாரு தெரியுமா? நாங்க 4-5 பேர் உழைப்பு போட்டுக்கிறோம். நான் எழுதுனேன். நம்ம கற்பகம் மேடம் வந்து அதை அவங்க புரியுற மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அனிதா மேடம் வந்து பிள்ளை ரத்தம் பார்த்து கொடுத்தாங்க. நம்ம இன்பா டான்சர் மாரிமுத்து அவர் வந்து கூட வந்து பிள்ளை ரத்தம் பார்த்து சிவகாசிக்கு இதுக்கும் 2 தடவை 3 தடவை என் கூட வந்து அலைஞ்சாரு. எப்படி கோயம்புத்தூர்ல இருந்து வந்து என் கூட வந்து சிவகாசி போய் பைக்ல டிராவல் பண்ணி அலைஞ்சு அவர் 2-3 தடவை ட்ரை பண்ணாரு. கடைசியா புது பேஜ்ல சுப கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்கிறார், சீர்காழிக்கார். அவரும் ஒரு தடவை கடைசியில பிடிச்சி விரட்டி அவர் நிறைய தடவை பிள்ளை ரத்தம் பார்த்து அப்புறம் அந்த ஆப்செட் கார்டை பிடிச்சி பிரிண்ட் அவுட் ஓட்டுறவனை பிடிச்சி உட்காரியா சிஸ்டத்துல உட்காரியா, நானும் உட்காடுறையா, 2 பேரும் ஒரே டயத்துல உட்காந்து நான் இந்த பக்கத்துல இத்தனாவது வரியில இந்த புலைத்தத்தை இருக்குன்னு நான் சொல்றேன் பாடி உட்காந்து பாரியா நைட்ல உட்காந்து எப்படி நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு நாள் நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி 2:30 மணி வரைக்கும் அந்த புலைத்தத்தை முடிச்சுட்டு தான் விட்டார். முடிச்ச உடனே எனக்கு மெசேஜ் போட்டாரு. நானும் முடிச்சுதான் இருந்தேன். நான் தூங்க பொதுவாகவே 1:30 மணி 2 மணி ஆகும் இல்லையா? அவர் மெசேஜ் போட்டாலே நான் பார்த்துட்டேன். அப்புறம் அந்நேரத்துல நாங்க பேசணும் 2 பேரும். இல்ல சார் இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கீங்க. அவர் என்னைய பத்தி கேட்கிறாரு. நான் தூங்குறதுக்கு எப்பயுமே அப்படித்தாங்க, அவரு தூங்குறதுக்கும் எப்பயும் அப்படிதான் போகுது. அப்ப நைட்டு 10:30 மணில இருந்து 2 மணி 2:30 மணி வரைக்கும் ஆன்லைன்ல கம்ப்யூட்டர்ல உட்காந்து அந்த பையனையும் உட்கார வச்சு சிவாஜிக்காரனை உட்கார வச்சு புள்ளிதத்தை பார்த்து பிடிக்கிறதுக்குள்ள போதுன்றது. நாங்க இத்தனை பேர் இவ்வளவு உழைப்பு போட்டுக்கிறோம். இதோட நேற்று வெயில் மண்டைய புழக்க போய் இந்த வாங்கியே வரணும்னு போயிட்டு வந்துட்டேன். காலையில 10 மணிக்கு 8 மணிக்கு 8:30 மணிக்கு மாதிரி இருந்து கிளம்பி 10-10:30 மணிக்கு அந்த பையனை பார்த்து பிடிச்சி சாமிக்கு புத்தகம் கொடுறான்னு வாங்கிட்டு குலசாமி கோயிலுக்கு போய் அங்க குலசாமி கோயில வச்சு சாமி கும்பிட்டு ஓகே சார். நான் நினைச்ச லட்சியத்துல ஒரு லட்சியத்தை அடைஞ்சிட்டேன். புத்தகம் கைக்கு வந்துடுச்சு. அதனால கொஞ்சம் சின்ன பிரதேசம் இருக்கோ. நீங்களாம் நம்மகிட்ட படித்தவங்க தானே. நான் எந்த கோணத்துல பீச்சிருப்பேன், எந்த கோணத்துல சொல்லியிருப்பேங்கிறது உங்களுக்கு புரியும், தெரிஞ்சிருக்கும். அதனால சின்ன பிரதேசங்கள் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நோ ப்ராப்ளம், பாத்துக்கோ. நான் சொல்லி கொடுத்ததுதான் கரெக்டு. நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். சரியா? நான் சொல்லிக் கொடுத்தது கரெக்டான நீங்க என்னையுமே ஒரு சந்தேக கண் கொண்டு நீங்க பார்க்கலாம். சொல்லி கொடுத்தது சரியில்லைன்னா 1 மாசம் 2 மாசத்துல ஒரு 10 ஜாதத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு வேஸ்ட் அப்படின்ட்டு எப்போ நீங்க கலந்து போயிருப்பீங்க. இந்த 1.5 வருஷமா உட்காந்து இருக்கிறாங்க, 2 வருஷமா உட்காந்து இருக்கிறாங்க. ஜானகிராம் சார் வந்து லதா மேடம்லாம் வந்து அவங்களா இருக்கிறாங்க. நம்ம விஜயலட்சுமி மேடம்லாம் 8 மாசம் 10 மாசமா உட்காந்து இருக்கிறாங்க. சரியா இருக்க போய் தான் உள்ள உட்காந்து இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க. நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. 1 2 ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ண அனுபவம் கிடைச்சு. அவ்வளவுதான். அது வரைக்கும் சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும், சந்தேகம் முடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் உருவமே இல்லாம கண்ணுக்கே தெரியாத கிரகங்களான ராகு கேதுகளை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய ஈஸியா இல்ல? கஷ்டம் தானே? இப்படி சொன்னார்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கேன், அதான் அர்த்தம். அது என்ன காரணமா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படிங்கும் போது முழு எஃபோர்ட் நீங்க தான் போடணும். கேது என்ன பண்றாரு, ராகு என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உண்மைதானே? கொஞ்சமாவது எஃபோர்ட் போடணும்ல. போடாம முழுக்க நானே கடைசி முழுக்க சந்தேகத்துக்கு சொல்லிட்டே இருந்தா நான் தான் கடைசி வரைக்கும் ஆசிரியராகவும் இருக்க முடியும், நான் தான் ஜோசியராகவும் இருக்க முடியும். நீங்க கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்டா தான் இருக்க முடியும். அதையும் பார்த்துக்கிட்டு. ஓகேவா? நான் தப்பால பேசுற கோபமா பண்ணல, உண்மையை சொல்றேன். சரியா? முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.